தீவிரமாக நாம் நடைமுறைப்படுத்த இருக்கின்ற வருடத்திலே இருப்பது உண்மையிலேயே மிகவும் சிறப்பானது. இதுல நமக்கு வந்து மிக மகிழ்ச்சியானது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு லயன்ஸ் தலைவரையுமே நான் தனிப்பட்ட முறையிலே பேசி இங்க வாங்க கூப்பிடவே இல்லை. யாரையுமே கார்மிக் சார் உட்பட யாரையுமே கூப்பிடவே இல்லை. கவர்னர் மரியாதை தவிர கெஸ்ட் அவருக்காக கூப்பிட்டு மேடத்தை கூப்பிட்டு பிக்ஸ் பண்ண தவிர மற்ற யாரும் கூப்பிடவே இல்லை. ஆனால் அந்த அழைப்பை பார்த்த உடனேயே இத்தனை பேர் இங்க வந்திருப்பது மிக மிக மனதிற்கு ரம்யமாக இருக்கின்றது, மிக மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு லயன்ஸ் தலைவர்களை வைத்து மிக சரியாக மிக சிறப்பாக நமது லயன்ஸ் பெஸ்ட் திட்டத்தை நாம் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே முதலாவதாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து லயன்ஸ் உறவுகளையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன். அடுத்து நமக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு 6 வருடங்கள் தொடர்ச்சியாக லயன்ஸ் பெஸ்ட் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அப்போல்லாம் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அப்போ வந்து திண்டுக்கல் தேனியும் இருக்கு, நான் சிவகங்கை இது மதுரை எல்லாமே நான் தான் இருக்கோம். எல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த நேரத்தில் வந்து அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் கவர் பண்ணுறதுக்கு உண்மையிலே சிரமம் நான் நினைக்கல. பட் அது கொஞ்சம் கால தாமதமாக ஏற்பட்டது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கவர்னர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் போட்டுருக்காங்க. அதுவும் எப்படி செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க அவரை தான் கேட்கணும். அதை உண்மையிலே அதனுடைய உண்மை லயன்ஸ் பெஸ்டைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய போட்டுருக்காங்க. அதில் முதலாவது சொல்ல போனா நல்லாசிரியர் துரை வேணுகோபால் அவர் வந்து கல்வித்துறை இருக்கிறவர். அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்ல பெரியவரத்துல நினைக்கிற ஒரு பள்ளி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அரசு உதவி வரக்கூடிய ஒரு பள்ளி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரே பள்ளியில ஹெட்மாஸ்டரா இருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து துடிப்போடு செய்வது என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் சொல்லி துடிப்பா செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவர் கொடுத்தது ஒரு கல்வியாளர் அவர் கொடுத்தாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எம்ஜே தேவி காமாட்சி அவங்க வந்து அந்த அண்ணாமலையார் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எல்லாமே அந்த கல்வியோட தொடர்புடைய பார்த்து போட்டுருக்காங்க. அவங்க வந்த உடனே மிக முனைப்போட வருகிற 22, 23ஆம் தேதி 22, 23ஆம் தேதி அண்ணாமலையார் ஸ்கூல்ல டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டீச்சர் ஒர்க் ஷாப் நடக்கும். 3 நாட்கள் நடக்க வேண்டிய அந்த ஒர்க் ஷாப் வந்து இப்ப 2 நாட்கள்ல, ஏன்னா 3 நாள் அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால 2 நாள் நடத்திட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாள் நடக்குது. அது அவங்க ஸ்கூல்ல முதல்ல முன்னெடுத்து செய்யறாங்க. அது உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்கது. நமது லயன்ஸ் தலைவர்கள் டைம் கிடைக்கும் போது ஒரு பார்வையாளரை கொஞ்ச நேரம் எடுத்து போகலாம். எப்படி அந்த கிளாஸ் போகுது, நான் முழுக்க போயிட்டு இருக்கோம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தொடர்ந்து வகுப்பு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பார்வையாளரை வந்து விசிட் பண்ணி போயிடுச்சுன்னா அதை நடத்தக்கூடிய அந்த சங்கத்திற்கும் மிக பெருமையா இருக்கும், மேடத்துக்கும் மிக பெருமையா இருக்கும். எனவே பார்வையாளராக நீங்க அந்த 2 நாட்கள் எந்த நேரம் வந்திருப்போம். அப்படி வர முடியாவிட்டாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைவு. அந்த நிறைவு விழாவது வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் மீண்டும் நன்றியை கூறி அவங்க வருகிறவர் என்று அழைக்கிறேன். அடுத்தவரும் ஒரு கல்வியோடு தொடர்புடையவர், காரைக்குடியில மிகவும் பிரசித்தி பெற்ற நம்ம சித்தார்த்த சாரிய பெற்றா. அவன் வந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயஸ்ரீ. அவன் வந்து மிகச்சிறந்த லீடர்ஷிப் ட்ரெயினர். இதுல வந்து ஈடுபாடோடு செயல்படக்கூடியது. ஆரம்பத்தில் அவங்களும் துடிப்போடு இருக்காங்க. இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் இதே லயன்ஸ் பெஸ்ட் ப்ரோக்ராம் காரைக்குடியில மகரிஷி ஸ்கூல்ல நடக்க போயிருக்கு. அது காரைக்குடி சொல்றேன். அது போல எல்லாருமே நான் பள்ளி ஸ்கூல் அந்த கல்வித்துறையிலிருந்து எல்லாருமே போட்டு முழுக்க முழுக்க ஈடுபாடோடு இருக்கக்கூடிய போட்டு நடத்தக்கூடிய ஒரு கவர்னர் நான் மிக மிக நன்றி சொல்லி மிக மகிழ்ச்சி. அதுக்கடுத்து இதற்கு மிக சிறப்பாக நான் அழைக்காமலேயே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இப்ப ரீசெண்டா உள்ள வரதான் சொல்றேன். இத்தனை பேர் வந்து இங்கே குழுமி இருப்பது மிக மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைப்பது மிக பெருமை அடைகிறேன். அடுத்தபடியா அவங்க வந்து இவங்களாம் சேர்ந்து நடத்துறாங்க. அவளுக்கு அழைப்பு வரவேற்பை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் கூட அவன் வந்து இப்ப இருக்கிறது பெங்களூர். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்காக பெங்களூர்ல இருந்து இங்க புறப்பட்டு
நேற்றே வந்து இங்க தங்கி இன்றைக்கு இங்கே நடத்தாங்க. 22, 23 அண்ணாமலை ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. நம்ம மேடம் அவங்களுக்கு சொன்னா சொல்லிட்டே போகலாம், அது டைம் போது சொல்லுவோம். டீச்சருடைய ட்ரெய்னர் ஆஃப் ட்ரெய்னர்ஸ், டீச்சர் ட்ரெயினிங் ஒர்க் ஷாப் ட்ரெய்னர் ஆஃப் ட்ரெய்னர்ஸ் அவங்க தான் சிறப்பாக வகுப்படுத்தக்கூடியவங்க. நம்ம இந்த மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மிக சிறப்பாக இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டாங்க, அவரே வருக வருக அந்த எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக காரைக்குடி தந்த ஒரு செல்வம். அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் குழந்தை மாதிரி பழகுவார். அதான் சிறப்பே, குழந்தை மாதிரி பழகி ஆனா எல்லாரும் உள்ளத்திலேயே என்ன செய்வார், அவர் கடைபிடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அதற்கு ஆளுமை பண்பு மிக்கவர். எதை யாரிடம் கொடுத்தால் மிக சிறப்பாக செய்வார்களோ அவரிடம் கொடுத்து அந்த மிக சிறப்பாக செய்யக்கூடிய நம்முடைய ஆளுநர் பெருமானார் லைன் டாக்டர் PMF லைன் டாக்டர் ஆர்வம் சார் அவர்களை நான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, நான் தனியாள விடுறதே கிடையாது. என்னுடைய சங்கத்தை சேர்ந்தவங்க திருப்பத்தூர் ஆர்வம் நகர் எங்க போய் அவங்க கூடவே இருப்பாங்க, தோளோடு தோல் இருப்பாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய அந்த லயன்ஸ் உறவு மட்டும் கொஞ்சம் ஒரு விஷயம் எழுந்திரிச்சு மிக சிறப்பாக வந்திருக்காங்க. அவர் இந்த நம்ம எல்லாம் ஒன்று சேரும், இதை சிறப்பாக ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக இது வந்து ஒரு துவக்கம் தான். இதை அடுத்தடுத்து ஒரு சிறப்பாக பண்ணுவோம். அது எப்படி கொண்டு வாங்க மேடம் சொல்லுவாங்க, அது நான் சொல்றது மேடம் சொல்றது சிறப்பாக இருக்கும். அது இதுல முக்கியம் என்ன சொன்னா, குறித்த நேரத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். எப்படிதான் 8 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிச்சிருவோம், 8:30 டின்னர் முடிச்சிருவோம். 2 தொலைவில் வந்திருக்கவங்களாம் கண்டிப்பா சீக்கிரம் ஒரு 10 மணிக்கு ஊர் வச்சு சேர்ந்ததுக்காக அதை திட்டமிட்டு செய்கிறோம். எனவே அந்த உத்தரவாதத்தை நான் தருகிறேன். எனவே இறுதி வரை நிறைவாக இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரை நிறைவேற்றி நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் டிஸ்ட்ரிக்ட் 3 to 4 to B மாவட்டத்தில் லைன்ஸ் கோர்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லயன்ஸ் கோஸ்டினுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் விக்டர் அவர்கள், இந்த மதுரை மாவட்டத்தினுடைய MJF லைன் எம் ஸ்ரீதேவி காமாட்சி அவர்கள், சிவகங்கை பகுதியினுடைய லைன் ப்ரொபோசர் டாக்டர் RS சேயஸ்ரீ அவர்கள், தேனி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய லயன் நல்லாசிரியர் துரை வேணுகோபால் அவர்கள், மற்றும் இந்த புரோகிராமுக்கு ட்ரெய்னர் அண்ட் ட்ரெய்னர்ஸ் ஆக நம்மளுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் பெருந்தகை லயன் டாக்டர் C ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்களை வருகை என்று வரவேற்பதில் பெருமையை அவருடைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்டம் பூரா இந்த நம்மளுடைய 3 to 4 to B மாவட்டத்தில் சரி, அனைத்து மாவட்டத்திலையும் சரி, மல்டிபிள் ஒன்றிணைந்த பெரிய மாவட்டமாக இருக்கும்போது அனைவரும் அறிந்த ஒரு முன்னாள் ஆளுநர் பெருந்தகை ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்கள். அவருடைய ட்ரைனிங் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதை பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பிற சங்கங்களிலிருந்து வருகிறது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி என்னுடைய மாவட்டத்திலிருந்து வருகின்ற என்னுடைய கவர்னர் கார்மிகம் அவர்கள், நம்முடைய சுந்தரவழி சயின்ஸ் சேர் அவர்கள், நம்முடைய கேபினட் சயின்ஸ் செக்ரட்டரி அவர்கள், மற்றும் லாஸ்ட் பிரசிடன்ட் போரம் P. ஜெயக்குமார் திருப்பதி அவர்கள், நம்ம CST கோஆர்டினேட்டர் சிவகங்கை பகுதியை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள், இவருடைய ஆறுமுனர் நாயர் சங்கத்திலிருந்து வருகையில் வந்துள்ள திருப்பத்தூர் ஆறுமுனர் சங்கத்திலிருந்து திரளாக வருகை இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள் பாராட்டுகள். எப்போ இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான ஒரு எந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு 10 பேரோட தான் வருவாங்க. எங்க கிளப் ஒரு காரைக்குடி காசுமா சங்கம், நாங்களும் ஒரு தாய் சங்கம் மாதிரி எங்க சங்கத்துல ஒரு சின்ன நிகழ்வுனாலும் ஒரு 10 பேரோட தான் வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சங்கத்துல இருந்து அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, போய் சொன்னாரு ஒரு கவர்னர் எப்படிதான் இப்படி ஆளுகள் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னாரு.
அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த லயன் கோஸ்டுக்கு யாரு தேவைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த லயன்ஸ் கோஸ்ட் நம்ம மாவட்டத்துல சீரும் சிறப்புமா நடத்தணும்னா நம்ம அந்த அந்த அதை சார்ந்தவர்களை வச்சு நடத்துறதுதான் பெருமை. அதனால நான் சூஸ் பண்ணதை அவர் பெருமையா சொன்னாரு. இருந்தாலும் கூட எல்லா இதுலயுமே நம்ம மாவட்ட அளவுல நான் போட்டிருக்க அனைவரும் நீங்க பார்த்துருக்கலாம். எல்லாருமே நம்ம மாவட்ட அமைச்சராக இருந்தாலும் சரி, மண்டல தலைவராக இருந்தாலும் சரி, சுமன் சேர்மனாக இருந்தாலும் சரி, கேப்டீமா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த இறைவன் செய்யலாம். நான் யாரையுமே கூப்பிடலைங்க. அவங்களா முன் வந்து இன்னைக்கு சிறப்பா நம்ம மாவட்டம் போயிட்டு இருக்குன்னா உங்களால மட்டும்தான். அப்பேற்பட்ட மாவட்ட தலைவராக இருக்கட்டும், சுமன் சேர்மனா இருக்கட்டும், அந்த ஆசிரியரா இருக்கட்டும், கேப்டீமா இருக்கட்டும், அனைவரும் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. சிறப்பா செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம மாவட்டம் வந்து உறுப்பினர் பெருக்கத்திலையும் சரி, சர்வீஸ்லையும் சரி, எல்சிஎஃப் நிதியிலையும் சரி, இன்னைக்கு நேற்று நடந்துச்சு கூட்டு மாவட்ட அளவுல எல்லாத்துலயுமே 3வது இடத்துல இருக்கோம்னு சொன்னா எல்லாருடைய இதோட தான். அந்த மாதிரி கூட்டு மாவட்டத்திலேயே நல்லா சிறப்பா நம்ம மாவட்டத்தை சொன்னாங்க. அதுக்கு முதல் காரணம் நீங்க தான். அதுக்காக தான் நான் வச்சிருக்கிற தீமே ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நீங்கெல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டா மட்டும்தான் நம்ம மாவட்டத்தை வெற்றி பாதை கொண்டு வர முடியும். அதனால உங்களுடைய நல்ல ஆதரவோட நம்ம மாவட்டம் நல்லா சென்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரி உறுப்பினர் பெருக்கமா இருந்தாலும் சரி, எல்சிஎஃப் இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, எல்எல்சி ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, நல்லபடியா நீங்க எல்லாரும் சேர்த்து நடத்தி அனைத்து சங்கங்களும் எக்ஸலண்ட் அவார்டு பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதை நீங்க எல்லாரும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது முதல் கடமை. அதே மாதிரி இந்த லயன் கோஸ்ட் என்பது நம்ம லயன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு நம்ம லயன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இதுனாங்கன்னா இந்த லயன்ஸ் கோஸ்ட் தான். இந்த லயன்ஸ் கோஸ்ட் இல்லைன்னா இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் நம்ம வழிநடத்தி செல்ல முடியாது. மாணவர்களை வந்து நம்ம எதுக்காக சொல்றாங்க, குடும்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள அவங்கள திருத்திட்டோம்னா அவங்க வந்து ஒரு பெரிய அறிஞர்களாயிருவாங்க. அந்த 12-18 வயசு தான் அந்த இளம் பருவம். எல்லாருக்கும் தெரியும். அந்த இளம் பருவத்துல நம்ம 12-18 வயசுல அவர்களுடைய ஒழுக்கம், லீடர்ஷிப்பு, அந்த போதை பொருளுக்கு அடிமையாகாம ஒரு நல்ல பழக்கத்துல கொண்டு வரக்கூடிய பக்குவம்னா அந்த 12-18 வயசு தான். அதை பாருங்க, நம்ம இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் அதை கணிச்சு இந்த லயன்ஸ் கோஸ்ட்ங்கிற ஒரு ப்ரோக்ராம நம்ம இன்டர்நேஷனல் இதுல இருந்து பல $1 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி இன்னைக்கு 857 கவர்னர் இருக்காங்க. 857 கவர்னருக்கு 10 லட்சம் வேணும்னா பாருங்க எவ்வளவு ஒதுக்கி அதை செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய நம்ம லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நிதியை பாருங்க. அதுக்காக தான் எல்சிஐக்கு நிதியெல்லாம் நல்லா கொடுங்கன்னு நான் சொல்றது. எல்சிஎஃப்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய $5 இருந்தாலும் சரி, $50 இருந்தாலும் சரி, $100 இருந்தாலும் சரி, $1 லட்சம் இருந்தாலும் நிதி கொடுக்கலாம். அது கொடுத்தா எப்படிலாம் பயனடையுது பாருங்க. அந்த லயன்ஸ் கோஸ்டுக்கு நம்ம இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல தான் அந்த காசு ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பேரிடர் நடந்தாலும் சரி, ஒரு உடனடியா ஒரு 6 மணி நேரத்துல அந்த பண்ட்ஸ் வந்து முதல் உதவி செய்யக்கூடிய ஒரே இயக்கம்னா பன்னாட்டு அரிமாசிமி கொண்ட இயக்கம் தான். வேற எந்த இயக்கத்திலையும் 6 மணி நேரத்துல காசு வராதுங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இயக்கத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதனால இந்த இயக்கத்துக்கு நம்மெல்லாம் வந்து எல்சிஐ நிதி கொடுக்கறதுல எல்லாரும் இது பண்ணாங்க. அது கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த எல்சிஎஃப் நிதினாலதான் நம்ம இந்த லயன்ஸ் கோஸ்ட் ப்ரோக்ராமையும் நம்ம இந்த அளவில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த எல்சிஎஃப் நிதிக்கு என்னுடைய ஒரு பங்கில் தான் இன்னைக்கு இந்த எல்சிஎஃப் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி புக்குகள்லாம் வாங்கி இந்த ட்ரெயினர்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நடத்துகிறாங்க. அது மாதிரி இந்த பள்ளிகளில் இந்த இளைஞர்களில் ஒரு இந்த இளம் வயதிலேயே அவங்கள பயிற்சிகள் கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு அடுத்து இந்த 22-23 தேதிகளில் நம்ம ஸ்ரீதேவி காமாட்சி அவர்கள் அவர் ஸ்கூல்ல வச்சு நடத்துறாங்க முதல் பங்கன். நம்ம மாவட்டத்திலே லயன்ஸ் கோஸ்ட்ல முதல் பங்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் நடத்துறாங்க. நம்ம மல்டிப்ளே எடுத்துக்கிட்டா முதல் பங்கன் தான். நம்ம கேடியர் லீடர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். நேற்று கூட இந்த லயன்ஸ் கோஸ்டுக்காக நிதிகள் ஒதுக்கினது எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நல்லபடியாக ஒதுக்கி பண்ணா அதில் ஸ்ரீதேவி காமாட்சி அவர்கள் சீரும் சிறப்புமாக நடத்த இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டு
சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 ஆசிரியர்களை வச்சு நடத்தக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த 30 ஆசிரியர்களால எவ்வளவு குழந்தைகள் பயனடைன்னு பார்த்துக்கங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வந்தாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 1000 மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்னால உலகம் முழுவைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய 208 நாடுகள்ல இந்த லயன்ஸ் கோர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அப்படின்னா இந்த லயன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு இளம் வயதிலேயே நம்ம மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் லயன்ஸ் கொஸ்டின். இதை நீங்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம ட்ரைனர் ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்கள் நடத்தி அந்த மாணவ செல்வங்களை ஒரு நல்ல நிலைக்கு வழி நடத்தி செல்லக்கூடிய இந்த லயன் கோஸ்டை நாம் முறைப்படி துவங்கி வைப்பதில் பெருமிதம் அடைகிறேன். Our leader, PDGPM Line Engineer T. Pandirajan, to present his inspiration speech here. Please, sir. 6:30 மேடம் பேசணும். ரொம்ப நேரம் எடுத்துட்டு வரும்போது நான் நேராக கோயம்புத்தூர்லேருந்து நான் அப்படியே டைரெக்டாக இங்கே வரேன். நான் சின்ஸ் விக்டர் சார் சொன்ன ஒரு காரணத்துக்கு நான் நேராக இங்கே வந்துட்டேன். நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த விக்டர் எப்பயுமே ஒரு விஷயங்கள் செய்தாருன்னா அது நிச்சயமாக ஒரு சிறப்பாக செய்வார். அவர் எப்போ இப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இது வரைக்கும் ஐ திங்க் என்டையர் மல்டிபிளே நடந்தது நினைக்கிறேன். ஒரு விக்டருக்கு முதல்ல முதல்ல இது என்னன்னு தெரியணும். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம ஆதிலட்சுமி குருமூர்த்தி அவர்கள்லாம் கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ் இருந்தது. எத்தனை டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க தெரியாது. ஈவன் நான் லாஸ்ட் வீக் ஒரு ஹோட்டலில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு பையன் சின்ன பையன் நான் 2007-8 லயன்ஸ் குழந்தைகளுக்காகவே இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சோம். லயன்ஸ் குழந்தைகளுக்காண்டி வச்சோம். அப்போ உங்களுக்கு லீவில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆக்சுவலி டாக்டர் பெரிய லெவலில் இருக்கான். அந்த பையன் ஐடென்டிஃபை மேடத்தை பற்றி எனக்கு ரொம்ப சொன்னான். எங்கள் ஏஜில் அவன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்லை டீச்சர்ஸுக்கு அவங்க எவ்வளோ ட்ரைனிங் எவ்வளோ நாட்களை அவங்க செலவு பண்ணி புரிஞ்சுக்கணும். இதை பற்றி உங்களுக்கு விரிவாக விக்டர் அவர்களும் இன்னைக்கு இணையாக ஆர்வம் தான் கவனத்தை பாராட்டணும். ஒரு அற்புதமான உங்க ஜெயஸ்ரீலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீதேவி அண்ட் வேணுகோபால் இவங்க 3 பேருமே அந்தந்த ஏரியாவில் நிச்சயமாக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு லயன்ஸ் கோஸ்ட் திட்டம் என்பது அவர் சொன்னது போல மல்டிபிள் அதை பற்றி ரொம்ப பேசினாங்க. கிராண்ட் நார்மலாக என்டையர் தமிழ்நாடுக்கு இருந்த ஒரு இது பிரிந்தனால நமக்கு நல்ல கிராண்ட் வந்துருக்கு. புத்தகங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எதை செய்தாலும் இங்கே வந்திருக்கிட்ட எத்தனை சங்கங்கள் வந்திருக்கின்றீங்களோ, ஏன்னா எல்லா சங்கத்துக்கும் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. மேடம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒன்லி 2 ட்ரெயினர் தான் இருக்காங்க. மேடமும் பிருந்தா அசோக் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ரொம்ப முக்கியம் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. கவுன்சில் மீட்டிங்கில் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் விக்டர்கிட்ட கேட்ட விக்டர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதை அவர் செய்து அவங்க விக்டருடைய அந்த நாலேஜ் அவர் ரொம்ப நாள் இதில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. மேடத்தோட இந்த லயன்ஸ் ஸ்கூலில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. மற்ற 3 இந்த ஆண்டு இதை புதிதாக இந்த பொறுப்பு வந்திருக்காங்க. ஆனால் 2-3 பேர் ஆர்வம் மிக்கவர்கள். இவர்கள் 4 தேர்ந்தெடுத்த அருமையான ஒரு அணியின் இந்த லயன்ஸ் கோஸ்ட் மட்டும் தான் நீங்கள் உள்ளே போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஃபீட்பேக் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, பேரண்ட்ஸ் எப்படி ஃபீட்பேக் வாங்கி எப்படி லயன்ஸ் கிளப் வளருது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உள்ள சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். நான் அதான் ரொம்ப டீட்டெயிலாக பேச வரல. I take this opportunity to congratulate our district governor Armugam for his excellent appointment. And நீங்க எல்லாருமே ஒரு பெரிய கரவொலி மேடத்துக்கு கொடுக்கணும். Since he is a doctor profession, noble profession சொல்லுவோம். அதை காட்டிலும் நோபலாக அந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அருமையான அற்புதமான பணியை ஆக்டிவ் பண்ணிட்டு டாக்டர் ஆதிலட்சுமி கொடுத்துருக்கேன். மனமார்ந்த நன்றி வாழ்த்து. இங்கே வந்திருக்கின்ற எல்லாருமே உள்வாங்கிக்கிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் மூலியமாக மல்டிபிள் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லை அடுத்தடுத்துக்கு நீங்க ரெடியா இருங்க. எத்தனை பள்ளிகளில் எத்தனை ஆசிரியர் ட்ரைன் பண்ண எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாற்ற முடியும் என்று உணர்ந்து, இது சாதாரண திட்டம் அல்ல, அதை மட்டும் உணர்ந்து கொண்டு செயல்படுமா கேட்டுக்கொண்டு அற்புதமான இந்த விழாவினை ஏற்பாடு செய்த விக்டர் அவர்களுக்கு மறுபடியும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன்.
I request Victor sir. Dear Lions, put your hands together. Thank you sir. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய சீஃப் கெஸ்ட் அவர் beloved PDG PMJ